நம்ம ஒரு குழுவாக போய் முதலமைச்சரை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்தி எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நான் பார்க்குறேன். நான் அதற்கு இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனை மேகதாது. இந்த மேகதாதுல இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜி சொல்றானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றான், சில பேர் பார்க்குறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போகுது, ஏன் கட்டினா என்ன, அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு தெரியல. இது கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி இருக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோ மோசமா. ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் தண்ணி நான் தான் கொடுப்பேன். முதல் மடை மாநிலமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஒப்பந்தம், உலக ஒப்பந்தங்கள். அதாவது நைல் நதின்னு ஒன்று இருக்கு, அது 6-7 நாடுகளை கடந்து வருது. ஆனா அது முதல் உரிமை எங்கன்னா ஈஜிப்ட். ஈஜிப்ட்னா அங்கதான் கடல்ல கடக்குது. அது ஈஜிப்ட் நாட்டுக்கு தான் முதல் உரிமை. நைல் நதி 7 நாடுகளை கடந்து வர ஆறு. அதுதான் இயற்கை நீதி. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் எல்லாமே இன்டர் ஸ்டேட் ரிவர்னா கடைமடை மாநிலம் தான் அவங்களுக்கு தான் முக்கியமா முன்னுரிமை. ஆனா இங்க எதுவுமே கேட்கல. அதுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்றதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்ல. மத்திய அரசு நமக்கு இன்னொன்று சொல்றேன், நான் இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்தியில தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது. இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். ஸோ மத்தியில் யார் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே இங்கே ஸ்டேக்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ விரிவான திட்ட அறிக்கை டீட்டெயில் டிபிஆர்லாம் தயார் பண்ணதுக்கே நம்ம அனுமதி இருக்கணும், கொடுத்துருக்கணும், நம்மக்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல, திடீர்னு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் போன டிசம்பரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் மறுசீராம போயிட்டு பார்த்தா அதுவும் வேண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஸ்டேஜஸ் தான் நிறைய இருக்கு போடுறதுக்கு. பட் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், நீங்களோட யோசனைகள்லாம் நீங்கள் சொன்னீங்க. என்ன இவங்க சொன்னது ஒன்று செய்தது ஒன்று, அப்புறம் அழுத்தம் நம்ம நீங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தீங்க, நான் அழுத்தம் கொடுத்தேன், சட்டமன்றத்து உள்ளே வெளியிலே எல்லாம் பேசணும். கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2000 கோடி அரசுக்கு. அப்புறம் இப்போ ஏதோ ஒரு 75,000 பெரிய மனசு பண்ணி 75,000 50,000 75,000 அதில் ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கணக்கே முரணான கணக்கு. முதல்ல 6 லட்சம் விவசாயிகள், இப்போ பார்த்தா 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அது முரணான கணக்கு தான். அதுக்கு நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டேட் மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அங்கே கூட்டுறவு வங்கி இல்லை, நல்ல தேசிய வங்கி, எல்லா வங்கியிலும் 36,000 கோடி ரூபாய், 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்றாரு. 55 லட்சம் விவசாயிகள். அதுதான் வேணும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் 6,000. என்ன ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்ணுங்களேன், என்ன ஆயிட போகுது? தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. அதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? இது நிச்சயமா நடக்கணும். அழுத்தம் நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். இது ஒரு முக்கியமானது. நீங்க சொன்ன வாக்குறுதி அது சம்பந்தமா நம்ம பேசலாம், நம்ம கருத்துக்களை நம்ம பேசலாம்.